ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் அத்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை எத்தனை அழகும் இறைவன் கரந்தை இனிது வரைந்த கவிதையே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நன்னாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தமென்று ஏதுமில்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிர காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமை. புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வாழ்ந்திட நல் மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருத்துதரான புனித பர்த்தலேமியு அவர்களுடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. கிறிஸ்துவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவராக இருந்தவர். ஆண்டவருடைய நற்செய்தியை பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர். ஆண்டவருக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கவும் தயாராக இருந்து இரத்தம் சிந்தி வேத சாட்சியாக மரித்தவர். அவருடைய இரத்தத்தினால் கிறிஸ்தவம் வளர்க்க பெற்றிருக்கிறது. கிறிஸ்தவ மறை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாமும் கூட கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ இந்த நாளில் இறை வரங்களை பெறச் செபிப்போமாக. ஆண்டவரின் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாரிடையே அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அன்பு உள்ளங்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும்
இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட வானதூதர்கள் புனிதர்கள் யாவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து நின்று உன்னதங்களிலே உன்னதங்களிலே என ஆர்ப்பரித்து பாட நாமும் கூட இணைந்து ஒரு குரலாய் ஆண்டவரை துதித்து போற்றி பாடுவோமாக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென் 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலேமியும் உம் திருமகன் மீது கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கையை எங்களில் உறுதிப்படுத்தி அருளும். மேலும் அவரது வேண்டலால் உமது திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மீட்பளிக்கும் அருளடையாளமாக திகழ்வதா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். 12 அடிக்கற்களின் மீதும் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள்.
இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 45 முதல் 51 முடிய. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனயேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனயேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனயேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினான். நத்தனயேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனயேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் இறைவனிடத்தில் மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, திருத்தூதரான புனித பர்த்தலேமியினுடைய விழாவிலே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். அப்பா, இந்த திருத்தூதர் வழியாக நீர் எங்களுடைய வாழ்க்கைக்கு தரப்போகின்ற நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் அறிய இருக்கின்ற நற்செய்திக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். அப்பா, ஆம், இந்த புனிதரின் வழியாக நீர் இன்று எங்களோடு பேச இருக்கிறேன். அவர் வாழ்ந்த அந்த புனிதத்துவ வாழ்வை நாங்களும் வாழ எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். விண்ணரசில் இறையாட்சியில் இந்த புனிதரை போல நாங்களும் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இன்று நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறீர். எங்கள் செவிகளை திறந்து, எங்கள் மனங்களை திறந்து இந்த இறை வார்த்தைகளை உள்வாங்கி நல்லதொரு சாட்சி உள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ்வதின் வழியாக இதோ உம்முடைய பேரின்பத்தில் பங்கு பெறுகின்ற, உமது அருளையும் ஆசீரையும் நிறைவாக அனுபவிக்கின்ற பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஜெபங்களை ஏற்று எங்களுக்கு நல்ல ஆசீரை புரிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் திருத்தூதரான புனித பர்த்தலேமியினுடைய விழாவில் நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. அன்பு உள்ளங்களே, தோல் உரிக்கப்பட்ட நிலையில் தலையானது வெட்டப்பட்டு கடலிலே தூக்கி வீசப்பட்ட ஒரு மறை சாட்சியினுடைய வாழ்வினைத்தான் இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை எடுத்துக்கொண்டு சென்றார். இறை வார்த்தை சொல்லுது, முதல் வாசகம். அந்த இடத்தில் 12 வாயில்கள் இருந்தது. 12 வானதூதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். 12 குலங்களுக்கான அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அந்த ஒவ்வொருவரிடத்திலும் 12 அடிக்கற்கள் நாட்டப்பட்டிருந்தன. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் பங்கு பெற்ற 12 திருத்தூதர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி மரித்த புனித பர்த்தலேமியினுடைய பெயர் அந்த 12 அரியணையில் ஒரு அரியணையாய் வீற்றிருக்கிறது என்பதுதான் இந்த நாளில் நாம் மகிழ்கின்ற செய்தி. தங்களுடைய சாட்சிய வாழ்வினால், முழுமையான இரத்தம் சிந்துதலினால், இயேசுவினுடைய இரத்தத்தில், அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தில் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியம் புனித பர்த்தலேமியுவுக்கு கிடைக்கிறது. இயேசுவினுடைய துன்ப பாத்திரத்தில் தாங்களும் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை இவருடைய வாழ்வு பெற்றுக்கொள்கிறது. பிலிப்பு, திருத்தூதரான பிலிப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, மெசியாவை, இறைமகனை கண்டுகொண்ட பிறகு அந்த நற்செய்தியை மிக விரைவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய நண்பரான பர்த்தலேமியுவுக்கு சொல்வதற்காக விரைந்து செல்கிறார். இறை வாக்கினர்கள் எல்லாம் முன்னறிவித்த, திருச்சட்டம் சுட்டிக்காட்டுகின்ற மெசியாவை, யோசேப்பினுடைய மகனை நாங்கள் கண்டுகொண்டோம், அவர் இயேசு கிறிஸ்து என்பதை தெளிவுபட அழகாக சென்று எடுத்துரைக்கின்றார் பிலிப்பு. அப்பொழுது
இந்த இடத்தில் பர்த்தலேமியு நத்தானியேல் என்று அடையாளம் காட்டப்படுகிறார். அந்த நத்தானியேல் கேட்கிறார், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்கிறார். உடனடியாக பிலிப்புவினுடைய பதில், வந்து பாரும், நீ வந்து பார்க்க வேண்டும், நீ அனுபவிக்க வேண்டும், மெசியாவை, இறைமகனை, இயேசுவை நீ கண்டுகொள்ள வேண்டும் என்கிற அழைப்பானது கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பு கொடுக்கப்பட்ட உடனேயே உடனடியாக நத்தனேயேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக போகிறார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் பர்த்தலேமியு வருவதை பார்த்த உடனே இவ்வாறு சொல்லுகிறார், இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் என்று புனித பர்த்தலேமியுவை போற்றி புகழ்வதை பார்க்கிறார். நல்ல ஒரு மனிதன், கபடற்றவர், தூய்மையான உள்ளம் படைத்தவர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் வாழ்த்து பெற்றவராக, பாராட்டு பெற்றவராக புனித பர்த்தலேமியு திகழ்கிறார். முதல் பார்வையிலேயே ஒரு வாழ்த்து செய்தி. அப்போ உடனடியாக அதிர்ந்து போகிறார் புனித பர்த்தலேமியு. என்னை எப்படி உமக்கு தெரியும்? என்னை பார்த்தது கிடையாது, இதுவரை பேசியது கிடையாது, உறவாடியது கிடையாது, சொந்த பந்தமும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை பற்றி உமக்கு எப்படி தெரியும் என்று அவர் கேட்டவுடனே, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பே அத்திமரத்தின் கீழ் நான் உன்னை கண்டேன் என்று சொல்லும்போது உடனடியாக இறைமகன் இயேசுவிடத்தில், மெசியாவிடத்தில் தன்னை கையளிப்பதை, அர்ப்பணம் செய்வதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ரபி, நீ இறைமகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர் என்று இந்த இடத்தில் அவர் முன்மொழிவதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு, இதைவிட நீ பெரியவற்றை காண்பாய், இதைவிட பெரியவற்றை காண்பாய் என்று இன்றைய இறைவார்த்தை சான்று பகர்கிறது. அன்பிற்குரியவர்களே, கானான் நாட்டில் பிறந்தவராக புனித பர்த்தலேமியு அறியப்படுகிறார். இயேசுவினுடைய 12 திருத்தூதர்களுள் ஒருவராக இவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். இயேசுவினுடைய விண்ணேற்றத்தை நேரில் கண்ட சாட்சியாகவும் இவர் அறியப்படுகிறார். நற்செய்தி நூல்களான மிக முக்கியமான மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தியில் 6வது பெயராக திருத்தூதர்களுடைய பட்டியலில் இவருடைய பெயரானது இடம்பெற்றிருக்கிறது. அதில் பர்த்தலேமியு என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பர்த்தலேமியு என்று குறிப்பிடப்படுகிற இந்த அரமேய சொல்லுக்கான பொருள் என்னவென்றால், உழவனுடைய மகன் என்பது பொருள். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 47வது வசனத்தில் குறிப்பிட்டுள்ளபடி, இயேசுவை சந்திக்க வந்த நத்தானியேல் இவர்தான் இறைமகன் என்று சான்று பகர்வதை பார்க்கிறோம். இவர் தாவீது அரசருடைய பரம்பரையிலிருந்து வந்ததனால்தான் இவருக்கு இந்த பெயரே கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் புனித ஜெரோம் அவர்கள். இவர் திருமணமாகாதவர், இயேசுவை இறைமகனாக கண்டுகொண்டு தன்னை முழுவதுமாக அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றி சென்றவர். நற்செய்தி பணி, இயேசு விண்ணேற்றம் அடைந்த உடனே பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தி பணி ஆற்றுகிறார். பிரிஜியா, எகிப்து, பெர்ஷியா, மெசபட்டோமியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவிக்கின்றார். இந்தியாவிற்கு வந்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்தியாவினுடைய மேற்கு கடற்கரை பகுதியில் கல்யாண் என்கிற அந்த இடத்தில் வந்து இவர் மறைப்பணியாற்றியிருக்கிறார். அப்பொழுது இவர் வரும்போது மத்தேயு நற்செய்தியை கொண்டு வந்தாராம். அந்த நற்செய்தியை அறிவித்து விட்ட பிறகு அந்த நற்செய்தி நூலை அங்குள்ள மக்களிடத்திலேயே கொடுத்து விட்டு சென்று விட்டாராம். இந்தியாவில் உள்ள அஸ்ரூத் என்கிற அந்த கோவில், இந்துக்கள் வழிபடுகின்ற ஒரு கோவில், அந்த இடத்தில் அஷ்டருத் என்கிற கடவுள் இருக்கிறார். புனிதர் பர்த்தலேமியுனுடைய வருகைக்கு பிறகு எவ்வளவு புகழ்பெற்று திகழ்ந்தாரோ அந்த அஷ்டருத் என்கிற கடவுள் அவருடைய புகழும் அவருடைய சக்தியும் இழந்து விட்டதாக இந்த புனிதருடைய வருகைக்கு பிறகு அந்த இடத்தில் இன்றளவும் நம்பப்படுகிறது. அந்த பகுதியில் இருந்த அப்பொழுதைய மன்னன் பாலிமிசியன் என்பவனுடைய மகன் நோய்வாய்ப்பட்டு சாக கிடக்கிறான். புனிதருடைய பரிந்து பேசுதலினால், இந்த புனிதருடைய அற்புதமான வரத்தினால்
அந்த மகன் குணமடைகிறான், சுகம் பெறுகிறான். இதனை பார்த்தவுடன் மன்னனும் அவனது குடும்பமும் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். அதன் பிறகுதான் அர்மேனியாவுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று புனித பர்த்தலமேயு பயணமாகிறார். அந்த இடத்தில் சென்று நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்த வேளையில் எஸ்ட்ரிக்கஸ் என்கிற ஒரு மன்னன் இவர் நற்செய்தி அறிவிப்பதை பார்த்து அவர் மீது பொறாமை கொண்டு தன்னை வழிபட்டு வந்தவர்கள் இப்பொழுது இயேசு என்கிற ஒரு புதிய மனிதரை தேடி போகிறார்களே, இவ்வளவு நாள் எனக்கு துதிப்பாடியவர்கள் இயேசுவுக்கு துதிப்பாடுகிறார்களே என்கிற கோபத்தினால் புனித பர்த்தலமேயுவை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். அதன் அடிப்படையில் தான் அவருடைய தோலானது உரிக்கப்படுகிறது, தலையானது வெட்டப்பட்டு அவருடைய உடலை கடலிலே தூக்கி வீசுகிறார்கள். அர்மேனிய பகுதியில் கடற்கரை ஓரமாக அவருடைய உடலானது கண்டுபிடிக்கப்படுகிறது. பிறகு லிபரியஸ் என்கிற அந்த தீவிலே அவருடைய உடலை அடக்கம் செய்கிறார்கள். ரோமாபுரியில் புனித பர்த்தலமேயு இன் தைபர் என்கிற ஒரு மிக பெரும் ஆலயம் ஒன்று அமைந்திருக்கிறது. இது இந்த மறைசாட்சியினுடைய இந்த திருத்தூதருடைய பெயரினால் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அர்மேனியா, மால்டா போன்ற நாடுகளினுடைய பாதுகாவலராக இவர் அறியப்படுகிறார். அன்பு உள்ளங்களே, இந்த புனிதருடைய வாழ்க்கையை தியானிக்கின்ற நாம் இயேசுவினுடைய இரத்தத்தில் பங்கு பெறுகின்ற, அவருடைய துன்பக் கிண்ணத்தில் பங்கு பெறுகின்ற பாக்கியத்தை பெற்றவராக இந்த திருத்தூதர் அறியப்படுவதனால் இவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் இறை விசுவாசத்தில் ஊன்றி இருந்து கத்தோலிக்க நம்பிக்கையில் இறுதி வரை நம்முடைய மூச்சு உள்ளவரை அந்த விசுவாசத்தில் உறுதிபட நிலைத்திருந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வதின் வழியாகத்தான் நாமும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றியில், அவருடைய உயிர்ப்பில், அவருடைய மாட்சியில் பங்கு பெறுகின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த புனிதர் கற்றுத்தருகிற வாழ்க்கை பாடத்தை நம்முடைய வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். கிடைத்ததெல்லாம் உவப்புடன் எடுத்து வந்தோம். உடைந்த என் உள்ளத்தையும் பதம் படைத்து நின்றோம். காணிக்கையாக்க வந்தோம் இறைவா, காணிக்கையாக்க வந்தோம். காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். காணிக்கையாக்க வந்தோம் இறைவா, காணிக்கையாக்க வந்தோம். காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம். ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம். ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். உழைப்பின் பலனையே பதம் படைத்தோம். உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உழைப்பின் பலனையே பதம் படைத்தோம். உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலேமியுவை சிறப்பித்து கொண்டாடும் இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் துணையை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானக தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருள உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே எங்கள் பாஸ்காவும் உண்மையான அமைதியுமாகிய உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் இறந்ததையும் பாதாளங்களிலிருந்து உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாடுகின்றோம். உண்மையும் இரக்கமும் உள்ள இறைவா, உம் மகனுடைய திருவருகை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் மனிதரை உம்மோடு மீண்டும் ஒப்புரவாக்கும் பலிப்பொருளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். கனிவுமிக்க நல்ல தந்தையே, உம் திருமகனின் பலியில் நீர் உம்மோடு இணைத்து கொண்ட மக்களை கண்ணோக்கி அருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகின்றவர்கள் தூய ஆவியாரின் ஆற்றலால் கிறிஸ்துவின் ஒரே உடலாக ஒன்றிணைக்கப்படுவார்களாக. அவ்வுடலில் உள்ள பிளவுகள் அனைத்தும் அகற்றப்படுவனவாக. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி இவர்களோடு மனதாலும் இதயத்தாலும் என்று ஒன்றித்திருக்க எங்களுக்கு அருள் புரியும். பேறு பெற்ற கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, பேறு பெற்ற திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து செபிக்கின்ற விழா கொண்டாடுகின்ற புனிதரான திருத்தூதர் பர்த்தலேமியும் மற்றுமாகிய புனிதர் அனைவருடனும் உமது இரக்கத்தை வேண்டி நாங்கள் இப்பொழுது நினைவு கூறும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் புனிதரோடு புனிதர்களாக விண்ணக உறைவிடத்தில் உம் திருமுன்னிற்கும் அந்த நாள் வரை உமது ஆட்சியின் வருகைக்காக காத்திருக்க செய்தருளும். அந்த நாளில் நாங்கள் புதுப்படைப்பாக மாறி அழிவுக்கு வழி செய்யும் பாவ காயத்திலிருந்து இறுதியாக விடுபட்டு உமது திருவடி பணிந்து போற்றி உம்முடைய கிறிஸ்துவின் நன்றி செயலை மகிழ்ச்சியுடன் உமக்கு பாடி புகழ்வோம். உம்மோடு என்றென்றும் வாழ்கின்றவர் இவரே. இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். தேடும் தெய்வம் நீ, என் வாழ்வின் வசந்தம் நீ, என் சொந்தம் நீயே நீயே நீயே, என் நெஞ்சில் வாழும் ஜீவன் நீயே. நான் தேடும் தெய்வம் நீ, என் வாழ்வின் வசந்தம் நீ, என் சொந்தம் நீயே நீயே நீயே, என் நெஞ்சில் வாழும் ஜீவன் நீயே. நீயே உருவாக்கினாய், நீயே என்னை தேற்றினாய், நீயே உருவாக்கினாய், நீயே என்னை தேற்றினாய். உன் அன்பில் நான் உயிர் வாழ்ந்திடுவேன், உன் உறவில் நான் உன்னை சேர்ந்திடுவேன். உன் அன்பில் நான் உயிர் வாழ்ந்திடுவேன், உன் உறவில் நான் உன்னை சேர்ந்திடுவேன். நான் தேடும் தெய்வம் நீ, என் வாழ்வின் வசந்தம் நீ, என் சொந்தம் நீயே நீயே நீயே, என் நெஞ்சில் வாழும் ஜீவன் நீயே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதனால் என் ஆட்சியில் நீங்கள் என்னோடு உண்டு குடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலேமையின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பிணையை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்விற்கும் மறுவுலக வாழ்விற்கும் ஏற்ற துணையாய் அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன்
புனித பர்த்தலேமியு எனும் திருத்தூதரினுடைய பரிந்து பேசுதலினால் மாற்று உள்ள அவருடைய பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. ஆமென். திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழச் செய்வாராக. ஆமென். திருத்தூதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பெற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் ஒவ்வொருவருடைய நற்செய்தி பணியினாலும் கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வின் கொடையினாலும் சாட்சி உள்ளவர்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும், மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும், சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.